சூர்யாவும் நந்தினியும் இன்னும் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியலையே. ஹாய் ஆண்டி. அம்மா, என்ன எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? என்ன சூர்யா, ஆஸ் யூஷுவல் ஆண்டி ஏதாவது சொல்லி கோவப்படுத்திட்டியா? ஆனாலும் நீ ரொம்ப தான் பண்ற சூர்யா. நீ எப்ப பார்த்தாலும் ஆண்டி கிட்ட வம்பு பண்ணிட்டே தான் இருக்க. இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போலாம்ல. அட்ஜஸ்ட் தானே பண்ண வேண்டியதுதான். அம்மா சூர்யா, அம்மாங்கிற உறவு இவ்வளவு உன்னதமானதுன்னு தெரியுமா? நீ அத மதிச்சு நடக்கணும். கரெக்ட் கரெக்ட், மதிச்சிருவோம் மதிச்சிருவோம். ஏமா ரேணுகா, நம்ம வீட்டுக்கு இப்ப யார் வந்திருக்காங்க? ரேணுகா, வந்திருக்கிறது யாருன்னு கேட்டேன். அர்ச்சனா அம்மா. மர்க்கா சொல்லு. அர்ச்சனா அம்மா. என்ன மர்க்கா சொல்லு? அர்ச்சனா அம்மா. மர்க்கா மர்க்கா சொல்லு. அர்ச்சனா அம்மா. ஏண்டி எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க, உனக்கு இவ அம்மாவா? ஏன் அர்ச்சனா, உனக்கு இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்ல? அந்த வீட்ல ஒரு திமிரு புடிச்ச ஆயா இருக்குமே, அது என்ன பண்ணுது? ஆண்டி ஆண்டி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஆண்டி. நான் வீட்டுக்கு வச்சுமா ஆண்டி? ஓயோ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 , என்ன நடிப்புடா சாமி. அப்படியே அண்ணியனும் அம்பியும் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கு. பா, ஒரு நிமிஷத்துல எப்படி எல்லாம் உன் குணத்தை மாத்துற? நீ எல்லாம் வேற லெவல். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுமா. ஏண்டி, உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன்? என் வீட்டுல என் புருஷன் என் பிள்ளைங்க யார் சொன்னதையும் கேட்காம உன்னை நம்பி உனக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்து என் சீட்லயே உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்தனேடி. எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கடி. ஏன் பையன்டி அவன்? அவனை கொல்ல பார்த்திருக்க. என் புருஷ கைய உடைச்சு போய் உன்னை இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சிருக்கனே. நான் இப்படி ஒரு துரோகத்தை பார்த்ததே இல்லடி. அம்மா, இவள நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நாங்க தலையா அடிச்சுக்கிட்டோம். அப்ப கேட்டீங்களா நீங்க? இவ்ளோ காலமா நம்ம குடும்பத்துல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இவதான். இங்க நல்லா தீய வச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்து ரசிச்சிருக்கேன் நீனு. ஓ, அப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? அப்போ குடும்பமா ஒன்னு சேர்ந்துட்டீங்க. ஆமா, நான் தான் செஞ்சேன். அதுக்கு என்ன இப்போ? பாத்தியாடி ஏண்டி, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நக்கல் பேச்சு வேறையா? எவ்வளவு பெரிய துரோகம் இது. நான் உங்களுக்கு பண்ணதுக்கு பேரு துரோகம்னா, கல்யாணம் பண்டப வரைக்கும் கூட்டிட்டு போய் தாலி கட்டுற மாதிரி ஏமாத்துனானே உங்க பையன், அதுக்கு பேர் என்ன? நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து நல்லா துரோகம் பண்ணுவீங்க. நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நீங்க கூப்பிட்டதும் ஐயோ இதோ வந்துட்டேன் ஆண்டின்னு நான் வருவேனா? நான் ஒன்னும் மகான் இல்ல மன்னிக்கிறதுக்கு. 2 அடி அடிச்சா 10 அடி திருப்பி அடிப்பேன். அதுவும் ஆயுசுக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு.